gland is located in the neck region. நம்முடைய கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, கழுத்து பகுதியில் காணப்படுகின்ற நாளமில்லா சுரப்பி எதுன்னு கேக்குறாங்க. பிட்யூட்டரி, தைராய்டு, அட்ரினல், தைமஸ். எது நெக் ரீஜன்ல இருக்கும்? தைராய்டு சுரப்பி தான் இருக்கும். ஓகேங்களா? தைராய்டு தான் வந்து நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்கும். பிட்யூட்டரி எங்க இருக்கும்? மூளையினுடைய அடிப்பகுதியில் இருக்குங்களா? அட்ரினல் கிளாண்ட் எங்க இருக்கும்? கிட்னிக்கு மேல இருக்கும். கிட்னிக்கு மேல இருக்கிறது அட்ரினல். தைமஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நம்மளோட செஸ்ட் பகுதி, மார்பு பகுதியில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியம், எது எது எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. நெக் ரீஜன், பேஸ் ஆஃப் பிரெயின், அப்டாமின், அபோவ் தி கிட்னி. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னது? மூளையினுடைய அடிப்பகுதியில் என்ன இருக்கும்? பிட்யூட்டரி இருக்கும். நம்ம இன்னொன்று பார்த்தோம், இது கூட வேற என்ன இருக்கும் மூளையினுடைய அடிப்பகுதியில்? மூளையினுடைய அடிப்பகுதியில் பிட்யூட்டரி இருக்குன்னு பார்த்தோம். இன்னொரு கிளாண்டும் பார்த்தோம். என்ன கிளாண்டு? பீனியல். ஓகேங்களா? பீனியல் கிளாண்ட் எங்க இருக்குன்னா வந்து மூளையோட அடிப்பகுதியில் இருக்கும். ஸோ அவங்க சுரக்கிற அந்த இது என்ன சொல்லுவாங்க? ஹார்மோன் மெலாட்டோனின், டைம் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கால தூதர்கள் சொல்லுவாங்க இல்லையா, டைம் மெசஞ்சர். அதை சுரக்கிறது யாருன்னா வந்து பீனியல் கிளாண்டு. அவங்க எங்க இருக்காங்கன்னா வந்து மூளையினுடைய அடிப்பகுதியில் தான் இருக்காங்க. ஓகேங்களா?